ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா கேரளாவில் இருக்க ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்க்கு தான். பேக் வாட்டர் போட்லாம் பார்த்துட்டு ஆலப்புழான்னு நினச்சிருப்பீங்க. இல்லை, இது குமரகம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஏர்லி மார்னிங் எங்கள் பர்சனல் காரில் கிளம்பிட்டோம். நாங்கள் எப்படி போனோன்னா வாளையார் வழியாக பாலக்காடு, கொச்சி, அங்கேருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா குமரகம் பக்கம். நாங்கள் ஏர்லி மார்னிங் போனனால நிறையா இயற்கையாக நிறைய விஷயத்த பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போனோம். ஸோ நீங்களும் ஏர்லி மார்னிங் போனீங்கன்னா உங்களுக்கும் அந்த ப்ளசண்ட்டாக இருக்கும் அந்த பார்க்குறதுக்கு. நாங்கள் திரிஷூர் தாண்டி கொஞ்சம் தூரம் போனோன்னே எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே மெதுவாக அப்படியே போனோம். கொச்சின்குள்ளே கொஞ்சம் தூரம் போனோன்னே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் டிராஃபிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எங்களுக்கு டிராஃபிக்லேயே ஒரு 1.5 ஹவர்ஸ்க்கு மேலே நாங்கள் டிராஃபிக்லேயே நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டோம் கொச்சினில். பார்த்திங்கன்னா நம்ம கொச்சின்லேருந்து 1.25 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளே குமரகம் ரீச் ஆகிட்டோம். இதோட குமரமில் என்ட்ரானோன்னே பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ ப்ளசண்ட்டாக அந்த நேச்சர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் ஆல்ரெடி ஹோட்டல் ரூம் புக் பண்ணிட்டோம் பேர்ட் சான்ச்சுரி பக்கத்துலேயே. இதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல். நாங்கள் குழந்தைங்களோட வந்தனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே சுற்றி இருக்கிற மாதிரி ஆம்பியன்ஸ் இருக்கிற மாதிரி புக் பண்ணியிருந்தோம். இங்கேயே பேர்ட் வாட்சிங் ஹட்லாம் செட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. போனோன்னே நாங்களே அங்கே நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் நல்லா எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் எல்லாம் ரூம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து குமரகம் போட் ஜெட்டிக்கு கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய போட்ஸ் நிற்கும். நீங்கள் போட் ஹவுஸ் புக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் புக் பண்ணிக்கலாம். நாங்கள் ஒரு சிக்காரா போட் எடுத்திருந்தோம். நாங்கள் 4 பேர் போயிருந்தோம் குழந்தைங்களோட. ஸோ நாங்கள் அந்த போட்டை ஹையர் பண்ணியிருந்தோம். 1.5 ஹவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1500 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. நீங்கள் இப்போ ஒரு ஃபேமிலியோடு வரீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு போட் ஹவுஸ் ஹையர் பண்ணணுன்னா கூட நீங்கள் ஹையர் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் ஏசி ரூமோடு உங்களுக்கு 12,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவே நீங்கள் சீசன் டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு 16,000 17,000 வரைக்கும் சொல்லுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட்டு லேக்கு. இந்த லேக் பார்த்திங்கன்னா வேம்பநாடு லேக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் சன்செட் டைமில் போயிருந்தோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறக்கே. இதுதான் இந்தியாவிலே லாங்கஸ்ட்டு லேக்குன்னு சொல்கிறாங்க. இது டோட்டல் ஏரியா பார்த்திங்கன்னா 230 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். மேக்ஸிமம் லென்த் 89.5 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இது இருக்குது. இது பார்க்குறக்கு உங்களுக்கு அவ்வளோ அழகாக இயற்கை காட்சிகள் நிறைஞ்ச ஒரு இடமா இருக்கும். நீங்கள் குழந்தைங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சுற்றி பார்க்குறக்கு அது ரொம்ப அமைதியாக இருக்கும் பார்க்குறதுக்கே. நீங்களும் அடுத்த தடவை குமரகம் வரக்கு பிளான் பண்ணிங்கன்னா இதே மாதிரி சன்செட் டைமில் போட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். என்ஜாய் பண்ணலாம் நீங்களும். இங்கே பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் மாதிரி நிறையா லேக் சைடு ரெசார்ட்ஸும் நிறையா இருக்குது. சுற்றி தண்ணி இருக்கிறத பார்த்தாலே ஒரு அழகு தான் இல்லையா? அந்த மாதிரி தான் நாங்களும் என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு சூப்பராக இருக்கும். இது எல்லாமே ஒரு லேக் சைடு ரெசார்ட்ஸ் தான். நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண சில விஷயங்களை சில வீடியோஸாகவும் கிளிப்ஸாகவும் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். சன்செட்டை பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. இவ்வளோ பெரிய லேக்குக்கு நடுவில் நின்று பார்க்கும்போது அது வேறு லெவல் ஃபீலிங்.
இங்கே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து சன்செட் வரைக்கும் தான் அலவுடு. 6:00 கிளம்பி நம்ம ரிட்டர்ன் வந்து நம்மள 6:30க்கெல்லாம் கொண்டு போய் அந்த போட் ஜெட்டிலே விட்டுருவாங்க. அது நாங்க வந்து கரெக்ட்டா அந்த டைம்க்கே போனனால 1 1/2 ஹவர்ஸ் எடுத்திருந்தோம். இப்போ நாங்க வந்து ரிட்டர்ன் டூ போட் ஜெட்டி. அப்புறம் நாங்கள் ஈவினிங் ரிட்டன் எங்களோட ஹோட்டல் ரூம்க்கே வந்துட்டோம். அங்கே வந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ஜாலியாக அங்கே இருக்கிறதெல்லாம் விளையாண்டுட்டு குழந்தைங்க கூட விளையாண்டுட்டு அங்கே இருக்க ஃப்ளார்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அது ஃப்ளார்ஸே அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறக்கு கலர்ஃபுல்லாக. இதான் பேர்ட் வாட்சிங் ஹட்டு. மார்னிங் வந்து பார்க்கலாம். டே 2 மார்னிங் அங்கே இருக்க சுற்றி இருந்த இடங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது மார்னிங் பார்க்குறக்கு. எங்களுக்கு வந்து அந்த ஹோட்டல் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆகி எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க எங்களுக்கு. அதை முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து வெக்கேட் பண்ணி கிளம்பிட்டோம். நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா பேர்ட் சாங்சுரி. குமரகமில் முக்கியமாக விசிட் பண்ண வேண்டிய பிளேஸில் இதுவும் ஒன்று. ஆனால் நீங்கள் ஒருவேளை பிளான் பண்ணுறீங்கன்னா மார்ச்லேருந்து மே அந்த டைமில் பிளான் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்த டைமில் இங்கே சுத்தமாக பேர்ட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கு 30 ருபீஸும் உள்ளே போகிறதுக்கு இப்போ பர்சனுக்கு 100 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் அப் அண்ட் டவுன் டோட்டலாக 4 கிலோமீட்டர்ஸ் வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். பேர்ட்ஸ் இங்கே இல்லாதனால நாங்கள் இந்த இடத்த ஸ்கிப் பண்ணி லோக்கலில் இருக்க சில பேர்ட்ஸை மட்டும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து நாங்கள் வந்து லூலு கொச்சி கிளம்புனோம். நாங்கள் கொச்சி கிளம்புன வழியில் தான் இது இருக்குது. இது பேர் பார்த்திங்கன்னா தண்ணீர் முக்கம்பன். இது வந்து சால்ட் வாட்டர் பேரியர்னு சொல்கிறாங்க. எதனாலனா இது வந்து சால்ட் வாட்டர் வந்து நல்ல தண்ணியில் வந்து கலக்காமல் இருக்கிறதுக்கு வேண்டி 1974 இதை கட்டியிருக்காங்க. இதுதான் இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய மட் ரெகுலேட்டர். இந்த பேரியர் பார்த்திங்கன்னா ஒரு லேக்கை டபுள் சைடு ஈக்குவலாக பிரித்து கட்டியிருக்காங்க. ஒரு சைடு வந்து வற்றாத உப்பு நீரும் இன்னொரு சைடு வந்து ஆற்றுலேருந்து வரக்கூடிய நல்ல தண்ணியும், இது ரெண்டும் கலக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த பேரியரை கட்டியிருக்காங்க. அடுத்து நம்ம வந்திருக்க இடம் தான் ஆர்த்துங்கல் பீச். இப்போ இது வந்து அங்கே இருக்கிற ஒரு பஸ்லிகா சர்ச்சு. பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா பீச்சுக்கு போகிற சைடில் நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது. நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு பீச்சுக்கு போய் ஜாலியாக அங்கே இருக்கிறதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு குழந்தைங்களோட அங்கே சில ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே இருக்க அந்த ஒயிட் சாண்ட் பீச் பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. குழந்தைங்களும் எங்கள் கூட வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. பீச்சும் பார்க்குறக்கு நல்லா நீட்டாக தான் இருந்தது. ஆனால் நாங்கள் போன டைமுக்கு ரொம்ப வெயில் ரொம்பவே அதிகமாக இருந்தது. வெயில் தாங்க முடியல. அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் அடுத்து போகிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா லூலு இன்டர்நேஷ்னல் மால். நாங்கள் போன அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சம்மர் ரஷ். நாங்கள் பார்க்கிங்கில் கார் பார்க் பண்ணுறக்கே எங்களுக்கு வந்து 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து 4th ஃப்ளோரில் தான் பார்க் பண்ணிவிட்டு மாலுக்கு தனியாக நடந்து போனோம். நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ கூட்டம் வந்துட்டு போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர் போட்டிருந்த டைம் அது, மிட் நைட் ஆஃபர். நாங்கள் குழந்தைங்க கூட போனனால எடுத்தோன்னே நாங்கள் வந்து ஃபன் டவுன் போயிட்டோம். அங்கே போய் நல்லா சாப்பிட்டுட்டு குழந்தைங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது விளையாடுறதுக்கு. நீங்கள் இங்கேயே ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு விளையாடலாம். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே விளையாடலாம். குழந்தைகளுக்கான நிறைய கேம்ஸ் நிறைய இருக்குது.
குழந்தைங்களுமே நல்லா இன்ட்ரெஸ்ட்டோடு விளையாடுவாங்க. நம்மளுமே சில இடத்துல குழந்தைங்களா மாறிடுவோம் அதெல்லாம் பார்க்கும்போது. சில கேம்ஸை தாண்டி பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருந்தது. இன்னும் சில கேம்ஸ் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து அறிவூட்டலாக நிறைய கேம்ஸ் இருந்தது. எங்கள் வீட்டு குழந்தைங்களும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் அங்கேருந்து அப்படியே மெதுவாக எல்லாம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து அட் ஹோம் தான் போனோம். அங்கேயும் 50% ஆஃபர்ஸ் நிறையா போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கம்மி ரேட்டில் தான் போட்டிருந்தாங்க. நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. வாட்சஸே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலெக்ஷன்ஸ் அழகாக இருக்குன்னு பார்க்கலாம். கிளாஸ், கப்பு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. இதெல்லாமே 149 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. லூலூவில் மெயின் ரஷ்ஷே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த 50% ஆஃபர் தான். நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்னு. எங்களால் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண முடியல. எதனாலனா பில் போடுறக்கே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 hour கிட்ட லைனில் நிற்கிற மாதிரி இருந்தது. ட்ரெஸ்ஸஸ்லேருந்து எல்லாமே ஆஃபர்ஸில் போட்டிருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து அடுத்து எங்கே போனோன்னா என்னென்ன 50% ஆஃபர்ஸ் இருக்கலான்னு பார்க்க போனோம். அடுத்து நாங்கள் போனது தான் லூலு கனெக்ட். பார்த்திங்கன்னா அங்கே நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லை, அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. நாங்கள் ஆஃபர்ஸில் நிறையா பார்த்தோம், ஆனால் எங்களால் பர்ச்சேஸ் பண்ண தான் முடியல, அவ்வளோ ரஷ். அப்புறம் நாங்கள் சரி அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். டாட்டா, பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.